அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், மனித வாழ்க்கையில் கவலை, சிரமம், துன்பம் என்பவை தவிர்க்க முடியாதவை. ஆனால் ஒரு உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு எந்த சோதனையையும் அளிக்கும்போது அதற்கான தீர்வையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த 2 எளிய அமல்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள மனழுத்தங்களையும் கஷ்டங்களையும் நீக்கி மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்க உதவும் ஒரு அரிய வழிமுறை ஆகும். முதலில் நாம் செய்ய வேண்டிய அமல் மிகவும் எளிதானது, ஆனால் அதில் உள்ள பயன் அளவிட முடியாதது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் ஒரு முறை ஸலவாத் சொல்ல வேண்டும். அதன்பின் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஓத வேண்டும். அதை ஓதிய பிறகு நம்முடைய உடல் மீது மெதுவாக ஊதிக்கொள்ள வேண்டும். இது ஒரு சாதாரண செயலாக தோன்றலாம், ஆனால் இதன் உள்ளார்ந்த சக்தி மிகவும் பெரியது. அதன் பின்னர் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய மனதில் உள்ள கவலைகளை, நம்மை சிரமப்படுத்தும் பிரச்சனைகளை எல்லாம் வெளிப்படையாக சொல்லி அவற்றை நீக்குமாறு அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த அமலை தினசரி வழக்கமாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக உங்கள் உள்ளத்தில் ஒரு இலகுவான உணர்வு உருவாகும். சூரத்துல் பாத்திஹா என்பது ஒரு சூரா மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான குணமாக்கும் மருந்து போன்றது. தொழுகைக்கு பிறகு இதை ஓதுவது நம்மை சுற்றியிருக்கும் தெரியாத சிரமங்களையும் அகற்றும். இரண்டாவது அமல் இன்னும் ஆழமான ஒரு தொடர்பை அல்லாஹ்வுடன் உருவாக்குகிறது. இது நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அழகிய துஆ. இந்த துஆவை நாம் அதிகமாக ஓத வேண்டும். நாம் நடக்கும்போதும் வேலை செய்வதற்கிடையிலும் மனதில் நினைத்துக் கொண்டே இதை சொல்லலாம். தினமும் குறைந்தது 101 முறை அல்லது 313 முறை இதை ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதை ஓதும்போது வெறும் வார்த்தைகளை சொல்லாமல் அதன் அர்த்தத்தை உணர்ந்து மனமாற அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும். யா அல்லாஹ், இந்த துஆவின் காரணமாக என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களையும் நீக்கிவிடு என்று உள்ளம் கனிந்து துஆ செய்ய வேண்டும். இந்த துஆ மிகவும் அர்த்தமுள்ள ஒன்று. இந்த يا لطيفا بخلقه يا عليما بخلقه يا خبيرا بخلقه ألطف بي يا لطيف يا عليم يا خبير. يا لطيفا بخلقه يا عليما بخلقه يا خبيرا بخلقه ألطف بي يا لطيف يا عليم يا خبير. இந்த துஆவின் பொருள் என்னவென்றால், படைப்பினங்களுக்கு கருணையுடன் இருப்பவனே, அனைத்தையும் அறிபவனே, அனைத்தின் ரகசியங்களையும் அறிந்தவனே, என்னுடன் இளகிய முறையில் நடந்து கொள் என்று அல்லாஹ்விடம் வேண்டுகிறோம். இந்த வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல, அது ஒரு முழுமையான நம்பிக்கை, ஒரு முழுமையான சரணாகதி. நாம் இந்த 2 அமல்களையும் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்து வந்தால் மாற்றத்தை நிச்சயமாக உணரலாம். கஷ்டங்கள் மெதுவாக குறையும், மனழுத்தம் குறையும், உள்ளத்தில் அமைதி உருவாகும். முக்கியமாக அல்லாஹ்வுடன் நம் உறவு வலுப்படும். இந்த உலகில் எதை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அல்லாஹ்வின் அருளை நாம் பெறுகிறோம் என்றால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. அதனால் அன்பானவர்களே, இந்த 2 எளிய வழிமுறைகளையும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளுங்கள். மனதார துஆ செய்யுங்கள், நம்பிக்கையுடன் தொடருங்கள். இன்ஷா அல்லாஹ், உங்கள் வாழ்க்கையில் கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும். அல்லாஹ் நம்மை எல்லாரையும் பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கையை வழங்குவானாக. ஆமீன். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.